தண்ணீரை சேமிக்க நாம என்னென்ன செய்வோம்? குழாயை சரியா மூடுவோம், ஷவர்ல குளிக்கிற நேரத்தை குறைப்போம், மழை நீரை சேமிப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்போ இங்கிலாந்து அரசாங்கம் தண்ணீரை சேமிக்க ஒரு வினோதமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, உங்க பழைய இமெயில்கள், போட்டோக்கள், தேவையில்லாத ஃபைல்களை எல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயிலை டெலீட் பண்றதுக்கும் தண்ணீரை சேமிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. வாங்க இந்த விசித்திரமான கோரிக்கைக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சிகரமான அறிவியல் உண்மையை விரிவாக பார்க்கலாம். இங்கிலாந்து கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தண்ணீர் பஞ்சத்தை சந்தித்து வருகிறது. பல பகுதிகளில் வறட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீர் தேக்கங்கள் எல்லாமே வற்றி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் தண்ணீரை சேமிக்க அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த டிஜிட்டல் குப்பையை அழிக்கும் திட்டம். இப்போ வாங்க விஷயத்துக்கு வரும். நாம அனுப்புற ஒவ்வொரு இமெயிலும், வாட்ஸ்அப் போட்டோவும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு பெரிய டேட்டா சென்டர் அல்லது சர்வரில் தான் சேமிக்கப்படுகிறது. இந்த டேட்டா சென்டர்கள் 24 மணி நேரமும் 365 நாட்களும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இயங்கும்போது அவை பயங்கரமாக சூடாகும். அந்த சூட்டை குறைக்க, அதாவது அவற்றை கூலாக வைத்திருக்க லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வின்படி 1 மெகாவாட் டேட்டா சென்டர் ஒரு வருஷத்திற்கு சுமார் 2.6 கோடி லிட்டர் தண்ணீரை வெறும் கூலிங் சிஸ்டத்துக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது. இந்த டேட்டா சென்டர்கள் இயங்குவதற்கு பிரம்மாண்டமான அளவில் மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய அனல் மின் நிலையங்களோ, அணு மின் நிலையங்களோ அல்லது நீர்மின் நிலையங்களோ தேவை. இந்த எல்லா வகை மின்சார உற்பத்திக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் ஆன்லைனில் சேமிக்கும் ஒவ்வொரு போட்டோவுக்கும் ஒரு மறைமுகமான தண்ணீர் விலை இருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக போகிறது. ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, ChatGPT மாதிரி ஏஐகளை இயக்குவதற்கு சாதாரண டேட்டா சென்டர்களை விட பல மடங்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது. அதிக சக்தி என்றால் அதிக மின்சாரம், அதிக மின்சாரம் என்றால் இன்னும் அதிக லிட்டர் தண்ணீர். ஒரு இமெயிலை டெலீட் பண்றதுனால எவ்வளவு தண்ணீர் சேமிக்க முடியும் என்று சில நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு இமெயிலை சேமிக்க ஆகும் தண்ணீர் 1 மில்லி லிட்டரில் 1000ல் 1 பங்கு தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இது ஒரு குறியீட்டு நடவடிக்கை. கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து இதை செய்யும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிக முக்கியமாக, நாம் பயன்படுத்தும் டிஜிட்டல் உலகத்திற்கும் நிஜ உலக வளங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற விழிப்புணர்வை இது ஏற்படுத்தும் என்கிறார்கள். டிஜிட்டல் குப்பையை அழிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், குழாயை சரி செய்வது, மழை நீரை சேமிப்பது போன்ற பாரம்பரிய முறைகள்தான் மிக முக்கியம் என்பதையும் அரசாங்கம் வலியுறுத்துகிறது. இந்த வினோதமான யோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இனிமேல் தேவையில்லாத போட்டோக்களையும் இமெயில்களையும் டெலீட் பண்ணுவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.